வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் ஐடியா ஆஃப் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா, ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா? ஏன்னா யூ மேட் போத் நிலா அண்ட் காந்தாங்கிறதுனால நான் ஆமாம் கேட்குறேன். நிலா அப்புறம் ஹன் ஃபார் வீரப்பன் அண்ட் இது டாக்குமெண்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையுமே நான் நினைக்கிறது வந்து ஆர்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு தான். ஓகே. ஆர்ட் வந்து ஆர்ட்டுக்காக இருக்கணும், ஸோ தட் காலம் தாண்டி இருக்கும் அப்படின்னு. பட் மக்கள் கிட்ட போய் சேராத கலை வந்து அது பயனற்றது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் மாதிரி தான் இனிமேல் படம் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அதை ஓகே அதை எப்படி பெஸ்ட்டாக எடுக்கணும் தான் பார்ப்பேன். ஏன்னா கலையோட பயன் என்ன அப்படின்றத நான் படத்திலே சொல்லியிருக்கேன். ஒரு 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 கட்டத்தில் ஐயா கேட்குறாரு, எதுக்குறா கதை சொல்கிறோம், எதுக்குறா படம் எடுக்கிறோம் அப்படின்னு. அதை நம்புற வேணாம். அப்படின்றப்ப மீடியம் மாறலாம், ஆனால் வந்து இன்டென்ட் வந்து ஒன்று தான். இந்த இன்டென்ட்டுக்கு தான் கதை சொல்கிறோம். நீ வந்து இனிமேல் ஒரு நிமிஷத்துல தான் நீ இனிமேல் கதை சொல்லணும் அப்படின்னா நான் அப்போ ஓகே அப்போ எப்படி அதில் பெஸ்ட்டாக அதுதான் திருக்குறள். நீ வந்து 4 வார்த்தைகள் முதல் வரியிலையும் 3 வார்த்தைகள் 2வது வரியிலையும் எல்லா கதையும் சொல்லு அப்படின்னு. ஆக்சுவலி தமிழோட முதல் ரீல்ஸ் அதுதான். அதனால அவர் வந்து நிலைச்சு நிற்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஏற்கனவே இந்த ஃபார்மேட்லேயே. அதனால வந்து நான் எனக்கு வெறும் ஐ மீன் ஆர்ட்டை ரொம்ப ஆர்ட் ஃபார் ஆர்ட்னு இருக்கிறவர் தான் நான். ஆனால் வந்து என்னோட வளர்ச்சியை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, என்னோட பரிணாம வளர்ச்சியை நான் எனக்கு வைடு ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணேன். நான் திரைப்பட விழாக்களுக்கு படம் எடுத்திருக்கேன், ஹன் ஃபார் வீரப்பன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என் ஆடியன்ஸ் தியேட்டர் தான். என் ஆடியன்ஸ் வந்து வெகுஜன மக்கள் தான். வாழ்க்கையில் பல இன்னல்களை தாங்கி திரையரங்குக்கு ஏதோ ஒரு விடியலுக்காக வர்ற எல்லாருக்கும் தான் நான் படம் பண்ணுறது. அதான் நான் உணர்றேன்.